Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபியான் நம்மோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர் பார்த்தோன்னா தொடர்ந்து அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தாவேக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நம்மளால் பரவலாக பார்க்க முடியாது. அதுக்கான நடவடிக்கைகளும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா குதிரை பேர வழக்கில் பார்த்தோன்னா அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் இருந்தது. அவர் ஜாமீன் வாங்கிட்டு இப்போ பார்த்தோன்னா அவர் தொடர்ந்து அடுத்த வழக்கில் பார்த்தோன்னா அவர் அந்த ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகளை வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அது என்ன வழக்குன்னு பார்த்தோன்னா இந்த மதுபான முறைகேடு வழக்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா கரூரில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மது கடைகளை பார்களை பார்த்தோன்னா மூடியதா பதிவில் காட்டிட்டு அது தனியார் அமைப்புகள் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தக்கூடியவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. அதனால ஒரு 30 கோடிக்கும் மேலான ஒரு காசை அவங்க தொடர்ந்து லாபத்தை ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அதுக்கான நடவடிக்கையாக இப்போ செந்தில் பாலாஜி நோக்கி தொடர்ந்து தாவேக அரசு பார்த்தோன்னா சட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது எந்த வகையில் சார் பார்க்குறீங்க? இது செந்தில் பாலாஜியை கைது செய்கிறதுக்கு அவங்க டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்களா? அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு? சார், இதில் நீங்கள் சொன்னது இந்த பார்களுக்கு டெண்டர் கொடுத்த முறைகேடு. மொத்தம் 857. அந்த பார்களில் ஒரு 240 248 50 அது நடைபெறலைன்னு சொல்லி கதவடைப்பு செய்திருக்காங்க. 200க்கு மேல் 240 அது பரவாயில்ல, அது எண்ணிக்கை 240 250ன்னு வச்சுக்கிட்டோம். 248 40. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்கு? பார் நடத்தியிருக்காங்க. அதில் இவங்களுடைய பினாமிகள் ஏராளம். 100 கோடி 30 கோடி இல்லை, இதில் ஒட்டுமொத்த லாபமே பல 100 கோடி ரூபா மோசம் வந்திருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. விசாகன் அவர் ஐஏஎஸ், அவர் மீது முருகன், ரித்தீஷ், இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்புகள் எல்லாருமே யாருன்னா செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள். அப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் வாதத்தை வைக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் வச்சாங்க. முதல்ல எங்கள் அமைச்சர் மீது தவறு இல்லை, அதிகாரிகள் செய்த தவறுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தவறு ஆர்குமெண்ட் வச்சாங்க. ஆனால் இந்த பிரைமா ஃபேசியா இருக்கிறது, அதிகாரிகள் என்பது அண்டர் போர்ட்போலியோ, அமைச்சரவையின் கீழ் தான் வருவார்கள் என்று சொல்லி நிராகரித்தார்கள். அவருக்கான ஜாமீன் கிடைக்கவில்லை. எங்கே? உயர் நீதிமன்றத்தில். உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்டார்கள். அவர் தம்பி அசோக் இடத்தில் கேட்டார்கள். ஏற்கனவே குதிரை பேர வழக்கில் உங்கள் அண்ணன் கையெழுத்து போடணுமே, ஏன் வரலன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னால் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காரு, எந்த ஆஸ்பத்திரியும் தெரியாது. கடைசியில் இவங்க எல்லாம் தேடினாங்க. தமிழக அரசு ஸ்பெஷல் ஸ்குவாடை போட்டு பிடிச்சி தூக்கிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. அவர் எங்கேயா படுத்திருப்பாருன்னு வைங்களேன். ஏன்னா இல்லது எங்கேயாவது நிற்பார், அவருக்கு தெரியாத இடமா பணமா காசா. கடைசியில் அவர்களுடைய சட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக குரூப்பு அவங்க சென்டரில் போய் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க ஜாமீன் வாங்கிட்டாங்க. இப்போ அவர் ஃப்ரீ ஆகிட்டார். புரியுதா உங்களுக்கு? இதில் எனக்கு என்ன நடக்குதுன்னா, அமலாக்கத்துறையினுடைய எஃப்டிஐயின் கீழ் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல வழக்குகள், இந்த வழக்குமல்ல, KN நேரு மீதான வழக்குகள், கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி பல அமைச்சராக இருந்தார். ஆமாம், எல்லாருமே 13 அமைச்சர்களின் மீது. ஆனால் உண்மையான தகவலை நான் சொல்லுகிறேன், இது அனைத்தும் ஒன்றுக்கும் ஒன்றும் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் எந்த பங்கும் இனி இல்லை. அவர்கள் வருவதோ கனவுலகமாக மாறிவிட்டது. அண்ணாமலை அவருடைய பிராக்சியோ கராக்சியோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இல்லை, 3%. அப்படி இல்லை என்னால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவுகளில் என்ன சிக்கல் இருக்கிறது? எந்த சிக்கலும் இல்லை. வெளியே பேசிக்கொள்வார்கள், பண்டாரம் என்பார்கள், பரதேசி என்பார்கள், நாடோடி என்பார்கள், பிச்சைக்காரர்கள் என்பார்கள். ஏன்னா அதெல்லாம் திரு கருணாநிதி வடிவமைத்த கூப்பு. எனக்கு தெரிந்த டெல்லியின் சோர்ஸின் மூலம் நான் பெற்றுக்கொண்டது மிக நெருக்கமான சிறந்த உறவு திராவிட முன்னேற்ற கழக மாப்பிள்ளை சபரீசனுக்கும் டெல்லி தலைமைக்கும் ஒரு சிறப்பான உறவை அவர்கள் மெயின்டைன் பண்ணுகிறார். அப்படி என்றால் செந்தில் பாலாஜி வழக்கோ, கரூர் குரூப் வழக்கோ, அப்புறமா பதிவு செய்யப்பட்ட KN நேருடைய வழக்கோ, எதுவுமே ஒன்று நடக்காது. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், எல்லாம் போயிடும், எதுவுமே நடக்காது. இந்த கோலியேஷனில் எடப்பாடி பழனிசாமியும் உள்ளதான் கிடக்கார். அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு நட்பு உண்டு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் தாவேகாவுடைய எதிர்காலம் இருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதான செய்திகளும் வர முடியுது சார். அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
கைது செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய சட்ட டிவிஎஸ்சி அந்த அமைப்பின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மீதான நடவடிக்கைகள் போய் கொண்டிருக்கிற போது அவர் இப்பொழுது ஜாமீனை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜிக்கும் தாவேகாவுக்கும் கரூர் வழக்கிலிருந்தே ஒரு போட்டி உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு போட்டி உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு போக்குவரத்து தான். அவரை கைது செய்து விட்டால் இவர்கள் என்ன பெருசாக சாதித்து விடுவார்கள்? ஒரு நாள் செய்தி தான், 10 நாள் செய்தி தான். அது அல்லாமல் இவர்கள் நிலை பெற்றுக் கொள்வதற்கு திமுகவினுடைய மிக முக்கியமான கடந்த கால இந்த ஊழல்களை அவர் கூட இருக்கிறாங்களே சண்முகம் போன்றவர்கள் இடதுசாரிகள் பதில் பேச முடியாத ராஜரீதியாக அழுத்தத்தை கொண்டு வருகிறார்கள். நீங்களும் கூட தான் இருந்தீர்கள். என்னன்னா தப்பு பண்ணியிருக்காங்களே, டாஸ்மாக்ல என்ன தப்பு இருக்கு? ஆனா கூட இருந்தாலுமே அமைச்சரவையில் அவங்க இடம்பெறல தானே சார். அப்ப அவங்களுடைய ஆட்சி, அதாவது அது அவங்க கூட்டணியில் ஆட்சியா இருந்தாலுமே கூட்டணி நீங்க சொல்றது திமுகவோட கூட்டணியில இருந்தாங்க, கூட்டணியில இருந்தாங்க, அதிகாரத்துல இல்லை. இருந்தாலும் அவர்கள் கேட்க முடியாத அளவிற்கு இவர்கள் உண்மையை கொண்டு வரணும். வாயை திறக்கக்கூடாது. நமக்கு அசிங்கமா இருக்குடா, இவ்வளோ பெரிய பாவிகளோடய நம்ம கூட இருந்திருக்கோம் அப்படின்னு. நேற்று பாருங்க, நம்முடைய துரைமுருகனுடைய பேத்திக்கு ஒரு மாதத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு பல 100 கோடி, பல 50 கோடி. எங்க யாருடைய பணம்? என்ன நடக்கிறது? இப்போ வந்து இப்போ கன்னியாகுமரியிலிருந்து போகக்கூடிய கனிம வளங்களை தாவேக அரசு தடை போட்டாங்க. 2 மாசங்கள் வந்து இப்போ அங்கே என்னாச்சு? ஷட் டவுன். கேரளாவில் அங்கே முதல்வரும் அவங்களுக்கு கடினம் எழுதி. அவர் பேர் என்னது? முதல்வர் சுதீஷன். அவர் கேட்குறாரு, 20 எத்தனையோ வேலை நின்று போச்சு, ப்ளீஸ் அனுப்புங்க. ஏன் அனுப்பலை? இவர்களுடைய ஊழல். மலைகளை வள்ளியூர், அந்த பக்கத்தில் ராதாபுரம், தென்காசி, அம்பாசமுத்திரம், நாகர்கோயில், பாடசாலை வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சுடுகாடாக்கப்பட்டது. அதெல்லாம் யார் கேட்குறா? அதெல்லாம் கேட்கணும். டிஎம்கே வந்து இல்லை. இப்போ இவர்களை பற்றி நம்ம விமர்சிப்போம். யார் பேர்ல? தாவேகா இன்னைக்கு எதுவும் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. இது வரைக்கும் சில இடங்கள்ல செய்திகள் வந்தாலுமே அது அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லை. சின்ன விஷயத்த பண்ணாரு, அவர் பண்ணாரு, இவர் பண்ணாரு. அது வரும்போது நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரை மிஸ்டர் கிளீனாக தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு ஆதரவெல்லாம் பேசக்கூடியவன் இல்லை. தாவேகா கட்சி எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இப்போது இதனால் தான் இவர்கள் கூட்டணி இருக்க வேண்டும். இப்போ விஜய்க்கு இருக்கிற சிக்கல், இந்த 34% ஒரு 3 வருஷத்தில் கிடைக்காது. மக்கள் மாறலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. பட்ஜெட் வரப்போகுது, அது ஒரு பட்ஜெட்டில் என்ன சொல்லுவார்? முடியாது. எனக்கு தெரியும். ஏன் தெரியாதுன்னா, நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியாளராக 10,000 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். 10,000. அப்போ எனக்கு அந்த எக்கனா பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் என்ன? 13,18,000 கோடி. அப்புறம் மின்சாரத்துறை எல்லாம் சேர்த்து, போக்குவரத்து துறை 56,000 கோடி, மின்சாரத்துறை 2 லட்சம் கோடிக்கு மேல், வட்டி மட்டும் 70,000 கோடி, மொத்த அவர்கள் 4,4 லட்சம் 4 லட்சம் கோடி, 1,15,000 துண்டு உழுது. அப்போ தமிழக அரசினுடைய முதலீடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 46,000 கோடி தான் பண்ணியிருக்காங்க டெபிசிட் பட்ஜெட்டில். எங்கே எல்லாருக்கும் 2,500 ரூபா கொடுப்பீங்க சார்? வருவாய் வருவாய் என்னத்தை அலுவலியா தலைமையில் அதில் மூலியமா வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறாங்க? அதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல பார்க்குறப்ப நமக்கு நீங்க சொல்ற ஒரு பிரீஃப் அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம் என்பதை விட, மக்கள் அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒரு மன்னிச்சிருவாங்க அவங்க அப்படின்னாங்க. யார? தாவேகாவை. இந்த ஊழல்கள்லாம் அடிப்படையிலே அவர்கள் சரி செய்தார். அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கக்கூடிய ஊழல்களை சரி பண்ணி செலவுகள் குறைஞ்சிடும். அதுல அவங்க வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 2,500 முடியாது, ஒரு 1,500 தந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சொல்லிட்டேன், இஸ் ஓப்பன் கன்ஃபஸ் பண்றான்னு வைங்க, தட் மே பி. அப்படின்னா மக்கள் மன்னிப்பார்கள். ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்றாங்க, ஸ்கூலுக்கு கூட நாங்க வந்து பிரச்சனை இல்லாம என்ஓசி வாங்கிட்டோம், தாசில்தார் அப்படிலாம் வரும்போது ஒரு 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 விதமான ஒரு ஹெக்டிக் டாக் இஸ் ஆன்கோயிங், தி ஹெக்டிக் டாக் அமங் தி பீப்புள். மக்களுக்கிடையே ஒரு பரபரப்பான பேச்சு. பரவாயில்லையே சார், வந்தப்புறம் நம்ம சார் அது மக்களுக்கு எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இந்த ஸ்கூல்களில் இருக்கக்கூடிய ஃபீஸ் குறைஞ்சதான் சார் மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நாங்கள் இப்படி லஞ்சம், அதாவது அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதிகமாக நாங்கள் உயர்த்தி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதே இடத்துல இந்த பணம் கொடுக்காத சமயத்தில் அந்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து குறைஞ்சதானே சார் அது மக்களுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அது பார்க்கலாம். ஸ்கூல் ஃபீஸ்லாம் மிகப்பெரிய கொள்ளை சார். ப்ரீகேஜிக்கெல்லாம் 1 லட்ச ரூபா கேட்குறான். கேட்டால் 150 பால் கொடுக்குறாங்க. அதை விட்டு தள்ளுங்க, அது தனி டாப்பிக்காக பேசலாம். இப்போ ஒன்னே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடும். இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் வழக்கு போடுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் தொகுதியில் எலெக்ஷன் நடத்தணும். இப்போ எலெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எங்கள் தொகுதியில் எலெக்ஷன் நடக்கணும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் சொல்றாரு, இவரும் சொல்றாரு. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர்
அம்பாசமுத்திரம், அப்புறமா தாராபுரம், பெருந்துறை, இப்போ மதுராந்தகத்தை தவிர மற்றெல்லாம் வழக்கில் இருக்குது. திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாச்சலம் யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 7-8 வந்துடணும். யாரு? தாவேகா. இப்போ தாவேக்கா ஒரு 7 இடம் ஜெயிச்சிடணும். இப்போ 7 இடம் இருக்குது. இந்த 7 ஜெயிச்சிட்டா ஏற்கனவே 7 107 ஆமா சார், 106. 106 106 ஒரு 7 110 106 7 113. இப்போ காங்கிரஸ் ஒரு 18 வந்துருமில்ல. இப்போ இடதுசாரிகள்ல நச்சல் புச்சல் இருக்கக்கூடாது. இல்ல சார், இப்ப தேர்தல் நடக்காம இருந்தாலுமே அது வந்து வெற்றிடமா இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம விட்டுட்டு பார்த்தா தாவேகாக்கு தானே சார் அந்த பெரும்பான்மை இருக்கு. அது 118ங்கிறது 114 உருவாயிரும். ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அவர்களுக்கு ஒரு வெற்றியாளர்களாக ஒரு மக்களிடத்தில் அடையாளப்படுத்துவார் இல்லையா? இந்த சிக்கல் இருக்கு. இதுல வந்து ஒரு சிக்கலை சொல்லி முடிச்சிருவோமே. விராலிமலை விஜயபாஸ்கர், அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த 2 பேரும் அவசரப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு டவுட், அவங்க தான் நீக்க போறாங்களான்னு. எங்க அந்த தொகுதி இல்ல அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டா சார், அப்படி கொடுத்துட்டா 2 ஊழல்வாதிகளுக்கும் கொடுத்துட்டா மக்களுடைய பெரிய சிக்கல் இல்ல சார். அவங்களுக்கு கட்சியில முக்கியமான பதவிகள் வந்து மாநில அளவிலான பதவிகள் வந்து கொடுக்க இருக்கிறதாவும் செய்திகள் வந்து சிலது வந்து இருக்கு. அதிமுக ஏன்னா அதெல்லாம் பேசி தான் கொடுத்துருவாங்க. எப்படியும் போக போக ஒரு 3 வருஷத்துல வழக்கம் போல திமுக மாதிரி அதுவும் ஒரு கட்சியா மாறுறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவில் மலைகளை உடைத்து மண்ணை குடைந்து தாமிரபரணி போன்ற ஆறுகளை எல்லாம் அள்ளி கொள்ளிடத்தில் அல்லாமல் கொஞ்சம் அளவா கையெடுத்து இப்படி செஞ்சுக்கிட்டா தப்புவான். ஆனால் அது காலத்தின் பல பேர்கிட்ட பேசினேன். என்னுடைய மூத்த பத்திரிகையாளர்கள், ஆங்கில துறை பத்திரிகை ஹெட்டு டெல்லியிலலாம் நான் பேசினேன். அவங்க சொல்கிறாங்க அரசியல் கட்சியை நடத்த முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாதான் நடத்த முடியும். என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கேட்ட இன்றைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு பெரிய அளவுக்குள்ள எஃபெக்டை ஏற்படுத்தாது. மத்திய அரசாங்கத்தோடு திமுகவுக்கு சிறந்த உறவு, அருமையான உறவு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. இவர்கள் அவர்களை கடுமையாக பேசி பகைத்து கொள்ள விரும்பவில்லை. நேற்று கூட செங்கோட்டையன் சொன்னார், அவர் வாயை திறந்தால் பெரும் சிக்கல் வந்துவிடும், பல பேருக்கு ஆபத்து வரும் என்று. யார் சொல்றா? அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றாரு. பல பேருக்கு ஆபத்து வந்தால் என்ன பிரச்சனை? அதற்குத்தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம். ஊழல் கடைபிடித்தவர்களை எல்லாம் ஆபத்து இல்லாமல் ஒன்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்று தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆக அந்த ஆபத்து எப்படி வரப்போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். தாவேகாவோட கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தோம்னா தாவேகாவுக்கு எதிரான, அதாவது தமிழக அரசா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக முதல்வர் விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு சார், அது சிபிஎம் சண்முகமாக இருக்கட்டும், சிபிஐ வீரமணியாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், ஸோ இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க வந்து தள்ளிட்டு இருக்காங்களா சார்? ஆக்சுவலி ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் ஜெல் ஆகலை. இந்த ஜெல் ஆனது ஒரே ஒருத்தர், 2 பேர். காங்கிரஸ் கட்சி ஜெல் ஆயிட்டாங்க, அது ஆகித்தான் ஆகணும். நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அவரும் ஆயிட்டார். இன்றைக்கு அவருடைய மகன் இறந்திருக்கிறாரு. அந்த ஒரு செய்தி, அதை நம்ம கடந்த வார இறுதியில் வந்து அந்த செய்தி வந்தது. ஆனால் காதர் மீதின் நெருக்கமாக இருக்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட 2 பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் 2 பேர் 4 பேர் இருக்காங்க, 5 பேர். இந்த 7 பேரும் ஓகே. அதற்காக திருமாவளவனோ இடதுசாரிகளோ இங்கிருந்து போகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்கள் மாறுபட்ட கருத்தை வைத்து கொண்டிருப்பது அவருக்கு ஒரு அழுத்தம் தான். யாருக்கு? விஜயை பொறுத்தவரை உளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிறது. என்னடா இவங்க நமக்கு கூட்டணி கொடுத்துருக்கோம், நம்ம வன்னி அரசுக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கோம், அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 2 இடதுசாரிகள் கொடுக்கப்படலை. அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆதரவு மட்டும் தரம் கூட்டணியில் இடம். ஆனால் அந்த கருத்துக்கள் அனைத்தும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு தலையில், அப்படி ஒரு கொட்டு போட்டு. இப்போ இந்த கேள்வி இடதுசாரிகள்கிட்ட நான் கேட்டா, ஒரு பத்திரிக்கைலனா இதே கருத்தை நீங்க கடந்த திமுக ஆட்சியில் கேட்கலன்னு நம்ம கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போராட்டம் நடத்தினோம். எந்த போராட்டம்? சும்மா பேருக்கு நடத்துனீங்க. ஒரு டிராஸ்டிக்கா ஒரு கடுமையான அழுத்தம், ப்ரெஷராக இருக்கணும், ஒரு ஹைப்பர் ப்ரெஷர்னு சொல்ற மாதிரி உச்சபட்ச அழுத்தத்தை கொடுத்தீர்களா? இல்லையே. இல்ல சார், சாம்சங் அந்த விஷயத்துல வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய போராட்டம் இறுதி வரைக்கும். சாம்சங்ங்கிறது வந்து அரசுக்கு எதிரானது இல்லை, அது ஒரு கம்பெனி விவகாரம். சரி, அரசு வந்தாங்க, கூட்டணி அமைச்சாங்க, சமாதானமாக போன. நான் சொல்றது, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கலகலத்து போகாது சாம்சங்கில். அது ஒரு தனி யூனியன். அதனால ஒரு அரசு வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பெடல் இதில் வந்து அவனுக்குள்ள ஒரு சிக்கல் வந்தது வந்து அரசு கலக்குது. நான் கேட்குறது, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுகவுக்கு எதிராக எத்தனை ஊழல்கள்.
அந்த ஊழல்கள் சரி அதே வேணாம். இப்போ தலித்துகளுக்கு விரோதமாக மலம் கலைக்கப்பட்டதை எந்த ஊர்ல? வேங்கவயல்ல. இதுக்கு நீங்க என்ன ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தீங்க? இல்ல சார், சட்டமன்றம் வரைக்கும் அந்த விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி இல்ல. சட்டம் அதெல்லாம் செஞ்சாங்க. எல்லாமே உருதுல சொல்லுவாங்க. நாம் கி வாஸ் பேரளவுல தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய சரிங்க, அதெல்லாம் சரிங்க. இப்படி இடையிடையே டிஎம்கே ஏத்தாவது கருத்து தெரிவிச்சீங்களா? இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கருத்து வைக்கிறீங்க. உண்மைதான், தப்பு இல்ல. இதே மாதிரியாவது ஒரு கருத்தை நீங்க வச்சீங்களா? திமுக செய்யறது தப்பு. 13 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள். செந்தில் பாலாஜி 471 நாள் நின்றார். இப்ப 471 நாள் உள்ள இருந்தது பாஜகவுக்கு அரசியல் நோக்கம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஊழலுக்கு எதிரானவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் இடதுசாரிகள் ஒரு 471 நாள் பொய்யா உள்ள தூக்கி வச்சானா? இல்லையே. காரணங்கள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீர்கள்? வேங்க வயல்ல எந்த அளவுக்கு கருத்து தெரிவித்தீர்கள்? பயங்கரமான கொடூரம் அது. மனிதத்தினுடைய நாகரிக சமூகத்தில் மலத்தை கலந்த நீரை எம்முடைய சமூகத்தின் பச்சிலம் குழந்தைகள் குடிக்கிறத விட ஒரு பெரிய கொடூரம் ஒன்றுமில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை சொல்லவே இல்லை. காரணம் என்ன? ஆதிக்க சாதிகளின் வாக்கள் போய்விடும். அவர்களுக்கு தெரியும். ஓகே சார், அங்கிருந்து இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்தோம்னாமே, இப்ப அந்த கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், நீட் விஷயமா இருக்கட்டும், காவிரி விவகாரமா இருக்கட்டும், இதுல தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு தொடர்ந்து கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு இடத்துல தானே சார் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம நடைமுறைக்கு வந்தோம்னா இல்ல, அதாவது தமிழக அரசு நீட் விவகாரத்துல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க நீட்டு வேணான்னு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. நீட்டுக்கான போராட்டம் என்பது அல்ல, நீட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இங்க சிபிஎம் நடத்தக்கூடிய போராட்டத்துல அங்க மாணவர் அமைப்பினரை கைது செஞ்சாங்க. அதை எதிர்த்து தான் திரு சண்முகம் அவர்களும் பார்த்தோன்னா சாலையில போராட்டத்துல இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இதே அரசு தான் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த இடத்துல தானே சார் அவங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான அந்த ஒரு என்ன முறை? இப்போ நீட்டு வேணாங்கிற கோட்பாட்டுல அதாவது பல விஷயங்கள்ல தாவேகா, அதிமுக, திமுக ஒரு கருத்து. ஆனால் அதே கருத்துல இருக்குமானா இடதுசாரிகள் இருக்க மாட்டாங்க. தமிழீழ பிரச்சனையில் அதிமுக, திமுக இன்னைக்கு தாவேக்கா இருந்தாலும் தமிழீழம் ஒன்றுதான் குறிக்கோள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுக்கு தமிழீழம் தேவையில்லை. யாரை பொறுத்தவரை? இடதுசாரிகளை பொறுத்தவரை. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்க, அது கூடாது கிரிமிலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த இடதுசாரி திராவிட கட்சிகள் கொண்டு சொல்லுவாங்க. அதாவது சாதியில முதற் சாதிகளுக்கு பொருளாதார லெவல்ல அவர்களுக்கு 10% கொடுத்தாங்க இல்லையா? இதை ஆதரிப்பது தான் இடதுசாரிகள். இதை ஆதரிப்பது தானே காங்கிரஸ். ஆனால் திராவிட கட்சிகளோ தாவேக்காவோ அதை ஆதரிக்க மாட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இடதுசாரிகள் இப்பொழுது என்னவென்றால், இந்த அழுத்தம் கொடுப்பது பல காரணங்களுக்கு இருக்கலாம். அவர்கள் இப்பொழுது திமுகவிலே போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. விடுதலை சிறுத்தைகளும் சேர்வதற்கான வாய்ப்பில்லை. இப்போது இந்த அழுத்தங்கள் மையப்படுத்திய சில விஷயங்கள் வரக்கூடிய உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான ஒரு கண்ணியமான இடத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் கூட இருக்கலாம். இல்லை சார், மக்களுக்கான ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து இவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவிரி விவகாரத்திலுமே முதல்வர் கர்நாடகா போகிறதுக்கான ஒரு செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் கர்நாடகா கர்நாடகா வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க சார். பட் ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தாலுமே இவங்க தொடர்ந்து அது நமக்கு போகிறது நம்மளுடைய அந்த ஒரு அதிகாரத்தையோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதகமான சூழ்நிலையோ நம்ம கையை விட்டு நழுவுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த ஒரு நடவடிக்கையில முதல்வர் ஈடுபடக்கூடாது. நமக்கான தண்ணீரை கொடுக்கறதுக்கு காவிரி தீர்ப்பாயம் இருக்கு, நடுவன் மன்றம் இருக்கு, அவங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் கர்நாடகா செயல்பட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கைகள் தானே சார் தொடர்ந்து இந்த தரப்புல இருந்த கூட்டணி கட்சிகளோ இல்ல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச கட்சிகளோ தொடர்ந்து சார். இதுல நீங்க நல்லா பார்த்துருங்க, இந்த நீட் விவகாரமும் காவேரி விஷயமும் இது தேசிய விஷயம். முழுக்க பாரதிய ஜனதா காங்கிரஸுடைய பிளேயிங் கார்டு, அவர்களுடைய சீட்டு கட்டு. 1925 ஆரம்பித்த பிரச்சனை, 72 ஆரம்பித்த பிரச்சனை, காவேரி பைண்டிங் கமிட்டி, காவேரி வேர்டிக்ட் 89, இடைக்கால ரிசல்ட்டு 2007, கெஸ்டில் 2013, 2018 தெளிவான தீர்வு வந்துச்சு. இத்தனை அளவிற்கான தண்ணி தமிழ்நாட்டுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கடைசியில் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியலையே. இப்போ நான் கேட்குறேன், கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்தியா த ஹோல் நேஷன் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவத்தின் மேல் கட்டப்பட்ட இந்த விவகாரத்தில் இத்தனை ஆண்டுகால 200 ஆண்டுகால போராட்டத்தில் 2018 அம்மையார் இருக்கிற போது 2013 பைண்டிங் கமிட்டியில் போட்டாச்சு. 2018 கிளியர் வேர்டிக்ட், இத்தனை ஜூன் மாதம் இவ்வளவு கொடுக்கணும், ஏப்ரல் மாதம்.
அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா இந்த நாட்டில் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த நாட்டில் ஏதாவது வரம்பு இருக்கிறதா நான் கேட்குறேன். காவேரி பைண்டிங் கமிட்டி அந்த கமிட்டி இறுதி தேர்வு வந்துச்சு, இவ்வளோ தண்ணீர் கொடுக்குறோன்னு வந்திருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்துவதில் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? அப்போ இது யார் அரசாங்கம்? பாஜகவுடைய அரசாங்கம் தான். அப்போன்னா இந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது, ஃபெடரலாவது ஸ்ட்ரக்சராக. 1952 நம்ம கொண்டு வந்திருக்கிறது காவேரி அத்தாரிட்டி, அதாவது இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், ஐஎஸ்டபிள்யூ, இன்டர் ஸ்டேட் வாட்டர் ஐஎஸ்டபிள்யூ. அதுபடி நீங்கள் நதிநீர் இதுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சிறப்பு அங்கம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதை சரியாக கணித்து அதை முழுமையாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது. குடகிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த நீர் 400 சதுர கிலோமீட்டர் அதிக பரப்பளவு கடமடை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அதுதானே சத்தியம், அதுதானே நீதி. அதுக்கு ஏன் பிஜேபி தடுக்கிறான்? அதுக்கு ஏன் காங்கிரஸ்காரன் அமல்படுத்தலை? அவர்களுக்கு அந்த ஸ்டேட்டில் உள்ள ஒரு அங்கீகாரம். சார் இந்த விஷயங்களை முன்வைத்து தான் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குரல் கொடுத்து அதற்கான ஒரு சட்ட போராட்டம். இதுல நம்ம தாவேக்காவை எப்படி போய் குறை சொல்றீங்க நீங்க? இல்ல சார், இந்த விஷயம் கம்யூனிஸ்ட் சொல்றேன் ஐயா, வந்து 65 நாள் 70 நாள்ல தாவேக்கு என்ன செய்யும்? ஓகே, அவங்க வந்ததே பம்பர் பிரைஸ், எதிர்பார்க்காத வெற்றி தான் அந்த 107, 108, 107. அப்ப அவங்க இது வந்து நீண்ட கால பிரச்சனை. விஜய்க்கே கூட தாவேக்கு அது என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட எடுத்து சொல்லணும், இந்த காவேரி பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ரஜினிகாந்த்லாம் இதுல இருந்தாரு, யாருக்குமே புரியாது. நம்ம அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களை நான் தரக்குறைவா சொல்லலை, அவர்களுக்கு அவ்வளவுதான். அந்த இதுல பல பேர்களுக்கு புரியாது. இதனுடைய ஆரம்பம் என்ன? 1805 ஆரம்பிச்சு 1885 வந்து மைசூர் ராஜதானிக்கும் சென்னை ராஜதானிக்கும் ஒப்பந்தம், அது 70 காலகட்டங்களில் முடிஞ்சு அதற்கு பிறகு அது ரெனிவல் ஆனது. காவேரி அத்தாரிட்டி, காவேரி பைண்டிங் கமிட்டி, அக்ரிகல்ச்சர் போட்ட ஒப்பந்தம் விபி சிங் காலத்தில் வந்துச்சு. 2007 வேர்டிக்ட் வந்துச்சு, 2013 கெசட்டில் வந்துச்சு, 18 இறுதி தீர்வு. இதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு என்னையா பிரச்சனை? தண்ணி அங்கேருந்து வருது, அந்த தண்ணியில் இருப்பதை கடைமடை வரைக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என வேர்டிக்ட் தெளிவாக இருக்குது. அந்த வேர்டிக்ட் தெளிவான பிறகு அது 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தமிழ்நாட்டில் தானே பரவுகிறது. அதற்கு மறைக்க ராசி மேக்க தாட்டுங்கிற இடத்துலையும் தெரியா, தண்ணி வருது, தண்ணியை மறைச்சி வச்சிருக்கான். தண்ணி வருது மறைச்சி வச்சுட்டு சொல்கிறான் கர்நாடகா, இது உனக்கு நன்மை கிடைக்குங்கிறான். எப்படி நன்மை கிடைக்கும்? எப்படி நன்மை கிடைக்கும்? இதில் நீதி இல்லை. இந்தியா வந்து உருக்குலைந்து போவதற்கான சட்டத்திட்டங்கள் தான் வருது. இதை போய் இந்த சண்முகமோ அவங்க பேர் என்னது, இதை என்ன சொல்கிறாங்க அவங்க தாவேக்கா மீது? இல்லை சார், அவர் கர்நாடகா போகிறதுக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு நிலையில் வந்து பார்த்தோன்னா, அவர் கர்நாடகா போகாமல் இங்கே இருந்தே அவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சட்ட உரிமைகள் மூலமாக அவர் வந்து சண்டையிடணும், ஸோ அது மூலியமாக தீர்வு காணணும் அப்படின்னு அது வில் டேக் ஆக்ஷன். கண்டிப்பாக அதில் தாவேக்கா. சரி, இப்போ தண்ணி வந்துருச்சு, நமக்கான அந்த இப்போ ஏன் வந்துச்சு? இப்போ மிதமிஞ்சி வந்துச்சு, திறந்து விட்டாங்க. இது எப்போதும் ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாமல் இருக்கணும்ல சார். இது வந்து ஏப்ரல் மாதம் இருக்கணும், மே மாதம் இருக்கணும்ல. மே மாதம்லாம் வறட்சியாக இருக்கும். இப்போ கடமடைகளில் இருக்கும், திருவாரூர், தஞ்சை, குறுவை சாகுபடிக்காக பயிரிட்டு இருந்த நிறைய பேரோட பயிர்கள் வந்து கருகி போயிருக்கிற செய்தி. இப்போ மழை பெய்யுது, தண்ணி வரும், இனி அடுத்த காலங்கள்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் வரும் இல்லையா? அதுக்கு நியாயமானது. இதில் தாவேக்காவை மீது எந்த தவறும் இல்லை. இவங்க தாவேக்காவை என்ன நினைக்கிறாங்க? சின்ன பசங்க அழுத்தம் கொடுப்போம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது சார். இறுதி கேள்வியா, சீமான் வந்து நேற்று ஒரு மேடையில் பேசும்போது, அதாவது கட்சிக்காரர் ஒரு 1000 பேர் புதுசாக கட்சியில் இணைந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, இந்த எப்படா இடைத்தேர்தல் வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன், நான் வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற ஒரு துணியில் வந்து அவர் பேசியிருந்தாரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சீமான்? அதுக்கு சாத்தியமே இல்லை ராஜா, சாத்தியமே இல்லை ராஜா. அவரே பாலிசியில் சீமானுக்கு 1008 விஷயம் இருக்குது. அவருக்கு ராஜா என்னன்னா, ராஜா வந்து 8ல் இருந்து 3 குறைஞ்சிட்டார். இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய, இப்போ பல பேருக்கு வந்து பல சிக்கல் இருக்கிறது. தாவேக்கா வந்து அந்த அடித்த சுனாமியில், ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 34% நிரந்தரம் கிடையாது. அது ஒரு அலை, ஒரு மௌன அலை. யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நான்லாம் ஒரு 8 சீட்டு வரும்னு நினச்சேன். ஒரு பத்திரிக்கை, நான் 10,000 நிகழ்ச்சி நடத்தேன், எனக்கே தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியல. கடைசியில் ஆக்சியோஸ் போடும்போது ஒரு பெரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிறேன், அவங்க மட்டும் தான் 120 சீட்டு படுத்தாங்க. இப்போ இது கொஞ்சம் கூடும். இப்போ சீமான் ஐயா அவர்கள் 3.5% 4.5% வரும். பாஜக 3 என்பது அதில் அது மாதிரி தான் நிற்கும். ஆனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. திமுக சார்பாக எல்லோரும் பொது வேட்பாளராக நிறுத்தியிருந்தால் பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு இல்லாத வரைக்கும் அவருக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய விஷயம். அவருக்கான ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார், ஆனாலும் கடுமையாக அவரால் ஃபோர்ஸபுளாக பேச முடியல. இப்படித்தான் பல பேரும் மௌனியாக்கி இருக்கிறார் விஜய். ஓகே சார், சீமான் விஜய் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், இந்த
நீட் விவகாரமா இருக்கட்டும், தொடர்ந்து காவிரி விவகாரமா இருக்கட்டும், அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் அது வந்து ஒரு ஒரு புற்றுநோய். இது வந்து காவேரி விஷயமெல்லாம் பல வருஷங்களாக நடக்கிறது. அதை பத்தி நம்ம விவாதிச்சிட்டோம் சார். சீமான் அவருடைய இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். காவேரி பல வருஷங்கள் நடக்கிறது. அதே மாதிரி நீட்டு பல விஷயம் பிரச்சனை போயிடுது. அவர் இப்போது வந்து 2.5 மாசத்தில் இவரிடத்தில் தீர்வு எதிர்பார்ப்பது என்பது சிறுபிள்ளைத்தனம். அது ஒரு அரசியல் சொலவாடல் தான். அதில் வந்து இவர்களுக்கு அதில் எந்த சம்மந்தம் இல்லை. இவர்களுக்கே தெரியாது. யாருக்கு? நாம் தமிழர். நாம் தமிழர் இல்லை, தாவேக்கால இருக்கிறவங்களுக்கே முழுமையாக விஷயம் வராது. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்றாரு விஜய் அவர்கள். கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, அது முழுக்க மாநில பட்டியலில் தான் இருக்கணுங்கிறார். அவர் புரிந்துதான் பேசுகிறார். ஆனால் இந்த ஆட்சியை முழுமையாக இயக்கி கொண்டிருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அதில் எந்த டவுட் இல்லை. அவர்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, விஜய்க்கே தெரியாது. கன்கரண்ட்னா என்ன, இசைவுனா என்ன, மாநில பட்டியல் மத்திய பட்டியல்னா என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. இவர் வந்து ஏதாவது ஒன்று பேச வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு சும்மா வெறுவாயை வச்சு வெல்ல முடியாது. அதனால 2.5 மாதம் பிறந்த ஒரு சின்ன குழந்தை, அது இப்போ தான் நவுளுது, இப்போ தான் தழுவுது, இப்போ தான் எழுந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு பல்லு முளைக்கணும், நல்ல தெளிவாக பேசணும், ஸ்கூல் அட்மிஷன் போகணும். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி விமர்சிக்க முடியுமே தவிர 200 வருஷ காவேரி பிரச்சனையும் 10 ஆண்டு கால நீட்டு பிரச்சனைகளும், நீட்டு 10 ஆண்டு இல்லை, அதுக்கு முன்னாடி 2006-08 அந்த சமயத்தில் 2006 நம்ம 17 அப்புறம் தான் அது வந்துச்சு. அது விட்டுருங்க. 20 வருஷம் 2 தசாப்த பிரச்சனைகளுக்கும் 2.5 மாத குழந்தை இடத்தில் பதில் இருப்பது அது வலுவழுப்பான குலகல அரசியல். அது பெருசாக பேசப்படாது. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பேசியிருக்கோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.